நாம நினைக்கிற மாதிரி இல்ல கார்த்திக். அவங்க மனசு ரொம்ப ஆழமா காயப்பட்டு அவங்க எதையும் யோசிக்காம சட்டன் இப்படி ஒரு முடிவு எடுக்கல. அதுக்கான எல்லா நியாயமும் அவங்க பக்கம் இருக்கு. இதுக்கு மேல அவங்களோட உணர்ச்சிகளை மதிக்காம நாம அவங்கள ஃபோர்ஸ் பண்றது தப்பு கார்த்திக். அவங்களா மனசு மாறினா மட்டும்தான் உண்டு. கேட்க வா கார்த்திக் போலாம். என்ன வெக்கமா இல்ல உனக்கு? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? டே அன்பு, அவளை விடு. குடிச்சிட்டு சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. கத்திக்கிட்டு இருக்கேனா? என் மனசு அப்படியே வெடிச்சுக்கிட்டு இருக்கு பாட்டி. டே கேசவா, முதல்ல உன்னை உதைக்கணும்டா. உன்னை நம்பி தானே இவனை நான் உன் பொறுப்புல விட்டேன். எதுக்கூட இவனை குடிக்க விட்ட? முதல்ல இவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த சொல்லு. சாரி மேடம், நான் வேணாம்னு சொன்ன இவர் கேட்கவே இல்லை மேடம். இவரே வண்டியில் ஏறி உட்காந்துட்டார் மேடம். என்னால எதுவும் பண்ண முடியல மேடம். முதல்ல இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போ. சார் இதுக்கு தான் சார் நான் அப்பவே சொன்னேன், பிரச்சனை பண்ணாதீங்க சார், வாங்க சார் போயிடலாம். இங்க பாருங்க, கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் நல்லா கவனிச்சுங்க. இவளோட இங்கிலீஷையும் ஸ்டைலையும் பார்த்து இவ பெரிய திறமசாலி புத்திசாலின்னு நினைச்சு யாரும் ஏமாந்துடாதீங்க. இவ ஒரு கிரிமினல், ஃபோர்ஜரி, 420 வந்து கிட்ட சொல்ல போகிற